ஒன்னும் பெருசில எனக்கு அவர் ஆர்வம், எனக்கு அவர் நடிகை பிடிக்கும், அவருக்கு கெத்து பிடிக்கும், அவர் நல்லா நடிப்பாரு, மக்களுக்கு நிறைய செய்வாரு, மக்கள் நம்பிக்கை அவருக்கு. ஆனா அவரு நல்ல மனுஷன், இதே மாதிரி கால மாட்டேன். எனக்கு 2 நாளா ரோல் பண்றேன், அவளை பார்க்கணும் ஒரு ஆர்வம் எனக்கு. தூக்கம் இல்லை, ராத்திரி போய் தூங்காது எழுந்துங்க வந்தேன். எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். கருப்பு நிலான்னு தான் கூப்பிடுவேன் நான் அவரை, விஜயகாந்த் சொல்ல மாட்டேன், அவர் கருப்பு நிலான்னு கூப்பிடுவேன். அவர் ஒரு ஆர்வமான மனுஷன், அவர் போய் சேர்ந்துட்டாரு. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நல்ல மாதிரி இருக்கணும், பசங்க 2 பேரும் முன்னேறணும், நல்ல ஒரு வாய்ப்பு தரணும். நாங்களா, நான் காஞ்சிபுரம் கீப்பாக்க காடன்ல இருக்கிறேன். மம்மிதாடி தெரியுமா? கீப்பாக்க காடன் மம்மிதாடி. நேற்று 7 மணிக்கு தெரியும். 7 மணில நான் ரோல் பண்றேன் பாக்குறதுக்கு. 9 மணிக்கு போன கோயம்பேட்டுக்கு 4 மணி வரைக்கும் இருந்தா தள்ளி என்னை விட்டு நாசம் பண்ணிட்டாங்க. அத்தாடி எழுந்து போலீஸ்காரங்க இட்டு போய் போமா நீ பார்க்க மாட்டேன். இன்னைக்கு எழுந்து யாருக்கும் சொல்ல, என் பொண்ணு பேசுறா, என்னை திட்டுறா, எதுக்கு நீ போய் இதுக்குதான் ஓடுறேன்னா, நான் பார்க்கணும் அவரை. எழுந்து 7 மணிக்கு எழுந்து ஒரு டீ குடிச்சு நீட்டா நான் இங்க சேர்ந்தேன். ஒருவர் என் கூட வரல. அம்மா சாகும் அப்படித்தான், யாரும் சேர்த்துக்க மாட்டேன். நான் ஒரு ஆள் ஒன்னு அப்படி போனோம், ஒன்னு இப்படி வரணும். உயிருக்கெல்லாம் பயந்து நான் வாயில நான் வரணும், பார்க்கணும், அவரு மூஞ்ச பார்க்கணும். 7 மணிக்கு எழுந்து டீ குடிச்சு இங்க நின்னேன். போதுமா? எனக்கு பிடிக்கும், நடிகை பிடிக்கும், அவரு கெத்து பிடிக்கும், அவர் பேச்சு பிடிக்கும், அவர் அதிகாரம் பிடிக்கும், அவர் போலீஸ் பிடிக்கும், அவர் மக்களுக்கு அதிக படத்தில் நல்லா சேவை செய்வார், அது பிடிக்கும் எனக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த மக்களை அதிகாரம் பண்ணி ஒரு அப்படி கிடையாது, வெளியே வேஷம் பண்ண மாட்டேன், உள் வேஷம் கிடையாது, அதெல்லாம் வெளியே வேஷம் நேர்மை அவர் கையில இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை மாரி யாரும் கிடையாது. அவரை பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப. அவர் நல்லா சண்டை போடுவாரு, நல்லா பேசுவாரு, நல்லா செய்வாரு, நல்லா பண்ணுவாரு, ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அவரை. எங்களுக்கு அண்ணா அவரு. நான் கொருக்குப்பேட்டில இருந்து வரேன், நைட் டியூட்டி பார்த்துட்டு இங்க வரேன். ஒரு போலீஸ்காரம்மா சொன்னாங்க இந்த மாதிரி விஜயகாந்த் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு, அதனால நாங்க வந்தோம். ஆனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க கேப்டன் அவரு. நாங்களா ஒரு 6 மணில இருந்து நாங்க வந்தோம். அப்போ ஒரு அண்ணா சொன்னாரு இப்படிக்கா போங்கம்மா இங்கதான் இருக்கு அப்படின்னாரு, அதனால வந்தோம். என் பேர் சரளா. நாங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வர்றோங்க. விஜயகாந்தோட இழைப்பு எங்களுக்கு தாங்க முடியாத சக்தியில இருக்கு. நாங்க ஏன்னா விஜயகாந்த் சின்ன பிள்ளைல இருந்து நாங்க தீவிர ரசிகரா இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அவர் நாங்க மனசுக்கு ஏத்துக்கிற முடியல. இப்பயும் கூட நாங்க நம்ப முடியாம தான் எங்க மனசு ஓடிக்கிட்டு இருக்கே தவிர, ஆனா அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷரை இதுமாதிரி பார்த்ததும் கிடையாது, பார்க்க போறதும் கிடையாது. தமிழ்நாட்டில் அவர் நடிச்ச திரைப்படங்கள்ல போலீஸா இருக்கட்டும், குடும்ப கதாபாத்திரமா இருக்கட்டும், எல்லாமே அவர் ஒரு வெற்றிகரமா படத்துல கொண்டாந்தவர் தான். அவரை வச்சுதான் இத்தனை ரசிகர்கள் கூட்டம், இத்தனை மக்களுங்களும் இருக்காங்க. ஆனா அவர் மாதிரி இனிமேல் பிறக்கவும் முடியாது, பிறந்து வரவும் முடியாது. அந்த அளவுக்கு விஜயகாந்த் மேல தீவிர பக்தராக கோடி மக்கள் இதயத்தில் இருக்காரு. விஜயகாந்த்ன்றது இமயம் சரிஞ்சது. விஜயகாந்த் இமயம் சரிந்தது. 1998ல நான் ராவுத்தர் பிலிம்ஸ்ல நான் பாக்குறேன். நானு அதான் கோயம்பேடுல இருந்து பாக்குறேன் நானு. அப்ப நான் கல்யாணம் முடிக்கல, ஒன்னும் செய்யல. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வச்சேன். அப்போ எனக்கு சொன்னாரு குடும்பம் வேணும், குழந்தை வேணும், எல்லாம் அதை பார்த்துட்டு தான் எனக்கு நீ என்ன பார்க்க நீ வரணும். அப்ப சொன்னாரு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி என் தலைவன் கேட்டாரு. அப்ப எனக்கு ரொம்ப இழப்பா இருக்கு. பார்க்க மனசே தாங்க முடியல. விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வாரம் நானும். விஜயகாந்த் சார் கலைத்துறைக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருக்காருன்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே பசிச்சவங்களுக்கெல்லாம் சோர்பட்ட ஒரே ஆள் விஜயகாந்த் சார் தான். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஆனா நான் அந்த பிறந்த நாளை கூட இது பண்ணாம விஜயகாந்த் சார் பார்த்துட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு பிரேயர் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். காரணம் என்னன்னா, அமித்ஜான் சார் வீட்டு பக்கத்துல தான் விஜயகாந்த் சார் இருக்காரு. எங்க டைரக்டர் அமித்ஜான் சார் இறக்கும் போது முதல்ல மாலை போட்டவர் விஜயகாந்த் சார் தான். ஏன்னா அவர் மேல இருக்க ரொம்ப மரியாதை இது. அதனால விஜயகாந்த் சார் கலைத்துறைக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு என்னென்ன தேவையோ சாப்பாடு கொடுத்தாரு. எத்தனையோ பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சிருக்காரு. அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அதனால அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் வேண்டிக்கிறேன். கேப்டன் அவர்கள் தொகுதியிலிருந்து வந்திருக்கேன், விருத்தாளம் தொகுதியிலிருந்து. நேற்று காலமுறை 5:30 மணிக்கெல்லாம் எங்களுக்கு முடியலைங்கிற தலைமை வரைக்கும் எங்களுக்கு பழக்கம் இருக்கு.
அதனால் எங்களுக்கு 5:30 மணிக்கெலாம் ரொம்ப முடியலங்கிற தகவல் வந்துருச்சு. நெஞ்சில் அழைச்சி போனது. என் மனைவி என்னங்கன்னு கேட்குற, கண்ணுலாம் அப்படியே முடி பிரிங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஒன்றுமே பண்ண முடியல, கண்ணீர் மட்டும் தான் வந்தது. அப்புறம் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சின்னு வண்டி எடுத்துகிட்டு, தகவல் நாங்கள் யாருக்கும் சொல்லலை. உடனே எடுத்துகிட்டு மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணோம். மாவட்டம் உடனே நான் போயிட்டுருக்கேன் வந்துருப்பாரு. வந்தோம், ஒரு 9 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஒரு ஊரோட வச்சாங்க. போய் பார்த்தோம், ஆண்டவனுக்கு தான் தலைமுடைய காலையே சொல்லிட்டோம். நாங்கள் தெய்வமா நினைக்கிறேன். கேப்டன் போனதால கேப்டனுக்கு கடவுள் ஆரம்பிச்சு அவருக்கு நல்லபடிய காணிக்கை கொடுத்தோம். இந்த கேப்டனுடைய பிரிவு எங்களை குடும்பம் ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு தொண்டுகள குடும்பம் அனைவருமே பெற்ற தாயிலிருந்து பிள்ளைகளிலிருந்து பொண்டாட்டிலிருந்து எல்லாம் ஆழ்ந்த வருத்தம் எங்க குடும்பமே தத்தளிச்சு போயிருக்குது. நான் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கேப்டனோட ரசிகனும் கேப்டனோட தொண்டரும் இது இதயம் சரிந்தது, இதயம் சரிந்தது, எங்கள் இதயம் சரிந்தது. ஆழ்ந்த வேலை இருக்கிறோம். எங்கள் கேப்டன் உயிர் போகவில்லை, எங்களுடைய தொண்டன் உயிர் தான் போயிருக்கிறது. ஒவ்வொரு தொண்டன் மனதிலும் எங்கள் கேப்டன் உயிர் இருக்கிறது. கடவுளாக எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டனாக உருவாக்கப்பட்ட இந்த கழகம் மீண்டும் எழுச்சி பெறும். கேப்டன் எங்களை விட்டு சென்றாலும் எங்கள் இதயத்தில் குடியிருக்க என்பதை சொல்லி எங்கள் அந்நியார் அவர்கள் வழிநடத்தி இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எங்கள் கேப்டன் ஆசைப்பட்டது போல் உயர்ந்த அந்தத்தில் அடைந்து எங்கள் அந்நியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கும். இது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உள்ள அடிமட்ட தொண்டனின் ஆசை. இது கேப்டன் ஆசை கூட. இந்த ஆசையை நிச்சயமாக ஒவ்வொரு தொண்டனும் நிறைவேற்றுவார்கள், நிறைவேற்றுவோம். எங்களை விட்டு பிரிந்தாலும் எங்கள் இதயத்தில் நீங்க இடம் பெற்று எங்கள் இதயம் துடிப்பு கேப்டன் கேப்டன் என்றுதான் சொல்லும். கேப்டன் எங்களை விட்டு பிரியவில்லை, எங்கள் உயிர் தான் பிரிந்திருக்கிறது. கேப்டன் உயிர் என்ன வேறு உள்ள ஒவ்வொரு தொண்டன் இதயத்திலும் குடியிருக்கிறது. நன்றி, வணக்கம். வீட்டில் யாராவது வந்து நம்மளோட தாத்தா, நம்ம மாமா, அந்த மாதிரி யாரும் இறந்துட்டா தான் மொட்டை போட்டு நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க சார். அப்ப அது மாதிரி குடும்பத்தில் ஒருத்தர், குடும்ப தலைவருங்க, எங்க அண்ணன், எங்க மூத்த அண்ணன், எங்க தலைவன், அப்புறம் எங்கள் அண்ணன், எங்க அண்ணனுடைய ஈமசலங்க எடுத்திருக்கோம். இது தெய்வத்துக்கு சமர்ப்பணம். அப்பா அம்மா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் எங்க கேப்டன் அடிப்போம். அப்பா அம்மாவோட முக்கியம் கிடையாது. எங்க இதயத்துல குடியிருக்காரு. எங்க உயிர் தான் போயிருக்கு. கேப்டன் உயிர் எல்லாருடைய தொண்டகம் இதயத்திலும் குடியிருக்கு. கேப்டன் இருக்கலாம். ஐயோ, கேப்டனோட உயிர் எங்க எல்லார்ட்டையும் இருக்கு. எங்களுடைய உயிர் தான் போயிடுச்சு. நேற்று எங்களுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனா கேப்டனோட உயிர் என்ன மாதிரி உள்ள ஒவ்வொரு கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய இதயத்துல எங்க கேப்டன் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் கேப்டன் இருக்கவில்லை, எங்கள் கேப்டன் இருக்கவில்லை. இருக்கவும் நாங்கள் விடமாட்டோம், விடமாட்டோம், விடமாட்டோம். உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்ன? கேப்டனா உங்களுக்கு என்ன ஏன் பிடிக்கும்? கேப்டனை அவர் வள்ளல் குணம்னு சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நேர்மையா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. கேப்டன் நாங்க ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்கேங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ரஜினி எடுத்தா ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஆனா கேப்டன் எடுத்தாக்கா மக்களுக்கு உதவி செய்வாங்க சொல்லுவாங்க. புக்கு அன்பு விஜயகாந்த் புக்கு, அந்த புக்கில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து படிப்போம். அப்ப ரசிகர் மன்றம் மூலியமாக சிறு சிறு உதவிகள் அப்ப இருந்து எங்க கேப்டன் செய்வாரு. எங்க விருதாளம் நகரத்துக்கு நிறைய வாட்டி வந்திருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அந்த உதவி குணம் எங்களுக்கு நடிகனுக்கு அப்பாற்பட்டு அந்த திருமணம் ஆவதற்கு முன்பே, கேப்டன் திருமணம் ஆவதற்கு முன்பே நாங்கள் அவரை ஒரு மனித நேயமுள்ள தர்மமுள்ள மனிதராக தான் நினைத்தோம். ரசிகர் அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவர் வளர வளர அதிகமாச்சு. மக்களுடைய மனசுல முழுசா அவர் இடம் பிடிச்சாரு. நடிகருக்கு அப்பாற்பட்டு அவரு எங்க மனசுல வந்து எல்லாருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சு இன்னைக்கும் எங்க விருதாளத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் இருந்தார் எம்எல்ஏவா. எத்தனை பெண்கள் இலவசமாக தையல் மிஷின் கத்துக் கொடுக்க, இலவச தையல் மிஷின், கம்ப்யூட்டரு, குடிநீர் வசதி இன்னமும் எங்க கேப்டன் பேர் அங்க இருக்கு. ஆனா அன்னைக்கு ஆட்சியில இருந்த திமுக கேப்டன் சொல்லிருக்காரு, பண்டே ஒதுக்க மாட்டேங்கிறாங்கப்பா, நம்ம இதுல வேலை சொன்னாக்கா ஒதுக்கல. சொந்த பணத்துல 10 லாரியை மதுரையிலிருந்து வர வச்சு, 10 லாரியை மதுரையிலிருந்து வர வச்சு கிராமம் கிராமமா குடிநீர் கொடுத்தாருங்க எங்க தொகுதியில. எங்க கேப்டன் எங்க தொகுதியில் எவ்வளவு பேர் வந்துருப்பாங்க. எங்க தொகுதியில் மட்டும் தான் தொகுதியில இருந்து கேப்டன் அவ்வளவு பேரு
கல்வி அந்த லேப்டாப்பு எல்லாமே நிறைய பசங்க படிச்சாங்க. ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் கூட சொன்னார் பாருங்க, நான் கேப்டனுடைய லேப்டாப் மூலியமா தான் படிச்சேன் ஐஏஎஸ் கலெக்டர். ஒரு கலெக்டர் கூட சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து நாங்க கேப்டனுடைய வழி நடந்து அதே மாதிரி நாங்களும் பண்றோம். கேப்டன் என்ன செஞ்சாரோ ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு கிராமத்திலயும் கேப்டன் பிறந்த நாள் வந்துட்டா நாங்க சொந்த பணத்தை போட்டு ஈன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு நாங்க நிறைய பண்ணிருக்கோம். எங்க நகர செயலர் இருக்காரு, எங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒன்றிய செயலரை கேட்டு பாருங்க, நான் நிறைய உதவி பண்றோம். கேப்டனுடைய அடிப்படையில் நாங்க நிறைய உதவி, அவர் பேச சொல்லி நாங்க நிறைய பண்றோம். என் பேர் பொன் தனசேகர், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதி கம்மாபுரம் ஒன்றிய செயலர். எங்க வீட்டுக்காரங்க ஒன்றிய கவுன்சிலர் இப்ப இந்த சமயத்துக்கு. சரிங்க, நன்றிங்க.